டிட்வா புயலினுடைய தாக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எப்படி இருக்கின்றது என்பது குறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைப்பில் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, தற்பொழுது நீங்க இருக்கக்கூடிய பகுதி எங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய பிரதான கோரிக்கைகள் அப்படின்னா என்னவா இருக்கு? பாலாஜி, இப்ப நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே உள்ள கிருஷ்ணாஜிப்பட்டினம் ஊராட்சியில தான் இருக்கு. அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட 112 சுப்பிரமணியபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தரைப்பாலத்தின் மேல தண்ணீர் செல்வதால இந்த மக்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இன்று நேற்று இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை நீடிப்பதாகவும் இந்த கிராமத்தின் மையப்பகுதியில் செல்லும் பெருங்குழி ஆற்றில் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் தண்ணீர் பெருக்கெடுத்து வரும்போது இந்த தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் செல்வதால இந்த நெம்மேலி மக்கள், அதே போல 118 சுப்பிரமணியபுரம் மக்கள் உள்ளிட்டவங்க கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க சொல்றாங்க. நம்ம ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூர் காட்டும் காட்சி கூட இந்த தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் செல்லும் காட்சியை சற்று முன்னால் நம்ம செய்தியாக பதிவு செஞ்சிருந்தோம். அதன் பின்பாக இப்ப தற்போது ஊராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் அதிகாரிகள் கயிறு கட்டி இந்த வழியை மறைக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனால் இந்த மக்களை பொறுத்தவரையில தற்காலிகமாக நீங்க பாதுகாப்பு கறி வழியை மறிக்கிறது சரியாக இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்றாங்க. நீண்ட காலமாக போராடி வர்றோம், ஆனால் எங்களுக்கு இதுவரை எந்த தீர்வும் யாரும் எட்டலைன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு 18-19 கண்மாயில பெருக்கெடுத்து வரும் நீர் இந்த கால்வாயின் வழியாக, பெருங்குழி ஆற்றின் வடிகால் பகுதி கால்வாயின் வழியாகத்தான் வெளியேறி கடலுக்கு செல்கிறது. அப்படி இந்த மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து வரும்போது தரைப்பாலத்தின் மேலே தண்ணீர் செல்வதால தான் உங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வர்றாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக பெய்து வந்த மழை இன்று காலை ஓய்ந்திருந்ததால் சற்று மக்கள் நிம்மதி அடைந்தாலும், அதாவது கடலோர பகுதி மக்கள் நிம்மதி அடைந்திருந்த நிலையில் இப்ப இந்த பெருங்குழி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் தண்ணீர் தரைப்பாலத்தில் கடந்து செல்வதால இவங்க ஒரு துயருக்கு உள்ள இருக்காங்க. இப்ப இந்த 112 சுப்பிரமணியபுரம் பகுதியில் இந்த ஒரு இடத்தில் மட்டும் இல்லாமல் இதே போல 4 இடத்துல தண்ணீர் கடந்து செல்வதால இந்த மக்கள் அது கடந்து செல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. இது குறித்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு திருக்குறள் கேட்போம். இப்ப எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? இப்ப இந்த ஒரு இடம் மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலான இடத்துல இது மாதிரி தண்ணி மேல போகுதா? ஆமாங்க, வணக்கம். இது ஒரு 40-50 வருஷ கால போராட்டங்க. எத்தனையோ நம்ம போராட்டம் முயற்சிகள் எடுத்து எதுவுமே நடந்த பாரு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தையே இன்னைக்கு தடை செய்யப்பட்டு கிடக்கு. இன்னைக்கு ஒரு அவசர உதவிக்கு எத்தனையோ முடியாதவங்க வயசானவங்களாம் இங்க இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் இதுல அழைச்சிட்டு பிரதான சாலை இதுதாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் பைக் விபத்துகள் அதிகமா நடக்கும். முக்கியமான சாலை இது. ஒரு கிராமத்தையே இன்னைக்கு தடைப்பட்டு போய் கிடக்கு. அதனால இது அரசு உடனே கவனத்தில் எடுத்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். இப்ப தண்ணி இன்னும் கூடிக்கிட்டே இருந்துச்சுன்னா இருக்கிற கிராமங்கள் வீடுகள்லாம் மூழ்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அபாயமான நேரமா இருக்கு. இதை பார்த்து உடனே கவனம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இப்ப இதுக்கு முன்னாடி இது போல போன வருஷம் பிரச்சனை ஆச்சா, இல்ல இந்த டைம் தான் பிரச்சனை இருக்கு? வருஷ கணக்கா அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கான தீர்வே இல்லாம இருக்குது. இது இந்த ஊராட்சி தான் கண்டுகொள்ளாம இருக்குது. அதனால இது சம்பந்தமான விஷயங்களை முன்னெடுத்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும். வருஷம் இந்த வெள்ளம் ஏற்பாடு வந்துகிட்டு தான் இருக்குது. வெள்ளம் வராத நாட்கள் இல்லை, வருஷங்களும் இல்லை. வருஷம் இந்த பீரியட் காலம்லாம் ஒரே பிரச்சனையா தான் இருக்குது. இப்ப தண்ணி போகுது இல்ல, இது மீண்டும் இந்த ஊருக்குள்ள தான் வருதா? அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இது அப்படியே அந்த பொதுமக்கள் வாழ்ற குடியிருப்புக்குள்ள உள்ள புகுந்து, அது இல்லாமல் கரண்ட் கம்பங்கள், கால்நடைகள்லாம் இறந்து போயிடுச்சு. நேற்று கூட 2 நாளாக கரண்ட் இல்லை. அந்த குடியிருப்புல எல்லாம் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை. சுமார் ஒரு 600 வீடுகளுக்குள்ள தண்ணியெல்லாம் வந்திருக்கு. தண்ணியெல்லாம் உள்ளே புகுந்து ஸ்கூலு, வழிபாடு தலங்கள், அது இல்லாமல் இந்த குப்பை கிடங்கெல்லாம் கழிவெல்லாம் உள்ளே சேர்ந்துருச்சு. குடியிருப்பு பகுதியில் உள்ளே சேர்ந்துருச்சு. உங்களுக்கு இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்? எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இதை உடனடியாக ஆட்சியாளர்களுக்கும் அதாவது அதிகாரிகளும் கொஞ்சம் முன்னாடி இதை நல்ல முறையில் செஞ்சு செஞ்சா நல்லா இருக்கும். அது எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் செஞ்சிருந்தா நல்லா இருக்கும். இப்போ உங்க ஊர்ல ஒவ்வொரு மழைக்காலகட்டத்திலும் இவ்வளவு இந்த ஆற்று தண்ணி கடந்து தான் போகணுமா? இது வேற தீர்வு, இது மூலம் முயற்சிகள் மேற்கொண்டீங்களா? வருஷம் எங்களுக்கு இதே நிலைமை தான். வேற எந்த பாதையுமே இல்லை. இந்த ஒரு பாதை தான் இருக்கு. ஆனா இந்த வருஷம் மழை வந்துச்சுன்னா, ஒரு மழை பெஞ்சாலுமே இந்த பாதையில தண்ணி ஏறி வந்துட்டு, ஏறி வாரியில போக முடியாம அந்த ஆத்துல போக முடியாம ஊருக்குள்ள புகுந்துருது. அதனால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. சின்ன குழந்தை வச்சுக்கிட்டு, முடியாதவங்களை வச்சுக்கிட்டு இந்த பாதையில போகவும் முடியல, வரவும் முடியல. ரொம்ப ஒரு சில நேரத்துல இப்ப பகல் நேரமா இருக்கனால எல்லாரும் போயிடுறாங்க கடந்து. இரவு நேரத்துல வந்தாங்கன்னா உள்ள அடிச்சுக்கிட்டு தான் போகணும். இது உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. ரொம்ப அவலனால ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இதை அதிகாரிகள்லாம் இதை உடனே எடுத்துக்கொண்டு இதை உடனே எங்களுக்கு பாதை செஞ்சு தர மாதிரி கேட்டு சொன்னோம். பாலம் படுத்த பள்ளி கல்லூரியில இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கடைக்கு ஒரு திங்ஸ் வாங்க போனாலும் இந்த பாதையில தான் நாங்க போய் ஆகணும். வேற பாதையே இல்லை எங்களுக்கு. இந்த ஒரு வழி பாதை தான் இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. இது வருஷம் இது கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த பாலம் தான் இருக்கு. இதே நிலைமை தான் எங்களுக்கு. வருஷம் ஆட்சியாளர் எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா யாருமே இதுக்கு தீர்வை எடுக்க முடியறாங்க. நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு போறாங்க, அதோட போயிடுறாங்க. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 3000 மக்கள்கிட்ட இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1500 குடும்பத்துக்கிட்ட இருக்கு இந்த ஏரியாவுக்கு. இந்த குடியிருப்புகளும் 1500 குடும்பத்துக்கிட்ட இருக்கு.
எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி புகுந்துருது. பாலாஜி, இப்ப தரைப்பாலம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனை கடந்து இங்க ஒரு சமத்துவ சுடுகாடு வச்சிருக்காங்க. அந்த சமத்துவ சுடுகாடு இங்க இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல இருக்கு. இப்ப தற்போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அந்த சமத்துவ சுடுகாட்டுக்கு இந்த தண்ணியில ஆபத்தான நீரை கடந்துதான் இங்க போய் உடல்களை அடக்கம் செய்ய வேண்டிய அவல நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கூட இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் உயிரிழந்த நிலையில் அவரை இந்த ஆபத்தான நீரை கடந்துதான் போய் அடக்கம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த மயானத்துக்கு அந்த பக்கமும் சாலை இருக்கு, இந்த பக்கம் சாலை இருக்கு. இடையில இந்த பெருங்குழி ஆறு செல்வதால இதனை கடந்து அவங்களால செல்ல முடியல. சமத்துவ சுடுகாடாக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக தமிழகத்துக்கே முன் உதாரணமாக இங்கதான் அமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சுடுகாட்டுக்கே ஒரு ஆபத்தான முறையில பயணிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது குறித்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மக்கள் கேட்போம். இப்போ சமத்துவ சுடுகாடு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. ஆனா அந்த சுடுகாட்டுக்கே செல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கா? இல்லை, அரசுக்கிட்ட பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதாவது சமத்துவ சுடுகாட்டுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டு ஒரு இதை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இது கூட எங்களுக்கு இல்லை. அதாவது சமத்துவ சுடுகாடு இருந்தால் ஒரு வீட்டில் 10 லட்சம் பணம் வருங்கிற மாதிரி விஓ சார் கூட சொல்லி அதுக்கான முயற்சி எடுத்தார். இங்கே இருக்க விஓவை பற்றி எந்த குறையில, விஓவோ தலையாரியோ நம்ம கூப்பிட்ட காலத்தில் வந்து நின்று செய்கிறாங்க. ஆனால் அதில் வந்து சமத்துவ சுடுகாடுன்னு சொன்னால் கிறிஸ்டின் அனைத்து ஜாதியினருமே அதில் வந்து புதைக்கிற இடம் தான். அதாவது அண்ணா நகர், கோயில் தோப்பு, 112 சுப்பிரமணியபுரம், இதுக்கு 3 ஊருக்கு உட்பட்டது அனைத்து ஜாதியினரையும் புதைக்கிற இடம் தான். ஆனால் வந்து பார்வையிடுறாங்க, செஞ்சு தரமுன்னு சொல்கிறாங்க, அந்த இதோட போயிடுறாங்க. இப்போ கூட பாருங்கள், நீங்கள் நேராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் வந்து நாங்கள் எங்கள் 118 சுப்பிரமணியபுரத்தை சார்ந்த இளைஞர்களாக இந்த பாதையை கடந்து நெமுலிகளுக்கு போகிற மக்களையும் சரி, இங்கிட்டு கடத்தலுக்கு போகிற மக்களையும் சரி, நாங்கள் நின்று தான் ஆளை கூட்டி கொண்டு இங்கிட்டு விடுறோம், இங்கிட்டு வந்து அங்கிட்டு கூட்டி கொண்டு கடந்து விடுறோம். ஆனால் இவங்க இந்த பாதையை தடை பண்ணுறதுக்கு இப்போ அவங்க விஓசாரை குறை சொல்லி வேலை இல்லை. விஓசாரை ஆர்டிஓ ரூல்ஸ் போட்டிருக்காரு, இந்த பாதையை தடை பண்ணுங்கன்னு. அவங்க அங்கேயே உட்காந்துக்கிட்டு தடை பண்ண சொல்கிறாங்க, குறுக்க கயிறை கட்டிட்டாங்க. நாங்கள் எங்கிட்டு மக்களை கொண்டு போய் விடுறது சொல்லுங்க பார்ப்போம். 3 நாளைக்கு முன்னாடிக்கு இறந்தப்ப கூட நாங்க 3 நாளைக்கு முன்னாடிக்கு ஒருத்தவங்க இறந்தாங்க, அவங்கள நெஞ்சளவு தண்ணிக்கு கொண்டு போனோம். நம்மளுக்கு தினகரன் நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கு. 3 நாளைக்கு நம்ம இறந்தவங்கள நெஞ்சளவு தண்ணியில தான் கொண்டு போய் அவ்வளவுக்கு அவ்வளவு நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. பாலாஜி, இப்ப இந்த மக்களோட துயர நிலையை கேட்டிருப்பீங்க. உடனடியாக நம்ம இது குறித்து செய்தியை வெளியிட்டிருக்கோம். அப்ப கயிறு கட்டுற பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து அரசும் அதிகாரிகளும் உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே இவங்களுக்கு கோரிக்கையா இருக்கு. பாலாஜி, முத்துப்பழம்பதி, நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றோ நேற்றோ வந்தது கிடையாது. சுமார் 40 வருஷமா இருக்குன்னு அந்த கிராம மக்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா அந்த பகுதி மக்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்படின்னா இந்த பகுதிக்கு அதிகாரிகளும் அமைச்சர்களும் யாருமே வரலையா? அவங்க கிட்ட இவங்க கேட்கும் போதெல்லாம் அவங்க என்ன மாதிரியான பதில்களை சொல்லிட்டு போயிருக்காங்க? இவங்க கோரிக்கை வைத்த பின்பு மீண்டும் அந்த அமைச்சர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே அமையவில்லையா? கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நீடித்தாலும் ஒவ்வொரு மழை காலத்திலுமே வந்து இந்த மக்கள் வந்து அதிகாரிகளிடமும் அரசிடமும் வந்து முறையிட்டு தான் வருவதாகவும், ஆனால் தங்களின் பிரச்சனைக்கு யாருமே தீர்வு காணல என்றுதான் அவங்க கூறுறாங்க. கடந்த ஆண்டு கூட வாக்குறுதி கொடுத்தாங்க. மழை காலம் முடியும் போது வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆனால் அதன் முன்பு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ இது தற்போது கூட எங்க அதிகாரிகள் வந்திருக்காங்க, இந்த பாலத்தை ஆய்வு செய்ய அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவங்களோட தான் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதிகாரிகளிடம் கேள்விகளை முன்வைங்க. அதிகாரிகள் என்ன மாதிரியான கருத்தை வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அங்க வந்திருக்கக்கூடிய அதிகாரி யார்? அவரிடம் இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நீங்க அவங்க தற்போதுதான் வந்திருக்காங்க, பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வர்றாங்க. பாலாஜி, பேச்சுவார்த்தைக்கு பின்பாக பேசும் விவரங்களை மட்டும் தெரிவிப்பதாக கூறியிருக்காங்க. நிச்சயமாக முத்துப்பழம்பதி, கடந்த 40 வருஷத்துக்கு மேல இந்த பகுதி மக்கள் இந்த பிரச்சனைகளை சந்திச்சு வரேன்னு சொல்றாங்க. தற்பொழுது நம்முடைய புதிய தலைமுறை டிஜிட்டல் நேரலை மூலம் இந்த பகுதி மக்களுக்கு இந்த அதிகாரிகள் இந்த பிரச்சனைகளின் ஒரு கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மிகவும் இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் பலருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் பலரின் செய்தியாகவே இருக்கின்றது. அதிகாரிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். களத்தில் இருந்து பல்வேறு விஷயங்களே கூடுதல் தகவலை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி முத்துப்பழம்பதி.